Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம fish cutlet எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. Fish cutlet செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: அரை லெமன் ஜூஸ் எடுத்துர்க்கோம், ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துர்க்கோம், 2 எக், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சள் தூள் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சமா எடுத்துர்க்கோம், பெப்பர் பவுடர் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, வெங்காயம் ஒரு பவுல் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் ஒரு டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 1/2 கிலோ ஃபிஷ் எடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபிஷ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபிஷ் இந்த மாதிரி முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எக்கு நம்ம இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்கில் விட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் வச்சு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் விட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்லெட் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.
2 நிமிஷம் விட்டு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட்லெட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.